வணக்கம் நண்பர்களே. விநாயகர் சதுர்த்தி என்பது நம் அனைவருக்கும் பரிசுத்தமான ஒரு பண்டிகையாகும். இதில் பலருக்கும் தெரியாத ஒரு அற்புதமான கதையை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கதை ரிஷி முனிகள் மற்றும் விநாயகரின் திருவடியின் அருளை பற்றியதாகும். இது அவர்களின் பிரார்த்தனைகளுக்கு எவ்வாறு விநாயகர் அருள் செய்தார் என்பதை நமக்கு உணர்த்தும். மிகவும் தொலைக்காலத்தில் இந்திரலோகத்தில் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், கந்தர்கள் மற்றும் தேவகுமாரர்கள் ஆகியோர் கைலாயத்திற்கு வந்தனர். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் தெய்வீக வழிபாட்டிலும் யாகங்களில் தபசிலும் மிதந்தது. அவர்கள் அனைவரும் மிகுந்த பக்தியுடன் தங்கள் தெய்வங்களை வழிபட்டு வந்தனர். அவர்கள் அனைவரும் கடவுள் வழிபாட்டில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தங்களின் யாகங்களில் சில இடையூறுகள் ஏற்பட்டு வந்தது. இந்த இடையூறுகள் மிகுந்த கோபத்துடன் முனிவர்களையும் ரிஷிகளையும் பாதித்தது. அவர்கள் தங்கள் யாகங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியாமல் போனதால் மிகவும் மனமுடைந்தனர். இதனால் அவர்கள் யாகங்களை முறையாக முடிக்க முடியாமல் போனது. அவர்கள் மனம் சிதறி எதற்கும் உரிய தீர்வு கண்டுகொள்ள முடியவில்லை. அந்த சமயத்தில் தெய்வீக ஊழியர் நாரதர் மிகுந்த ஞானத்துடன் தனது தாயார் பார்வதி தேவியின் அன்பான பிள்ளை விநாயகரின் பெருமையை அறிந்தவர். நாரதர் ரிஷிமுனிகளின் பிரச்சனையை அறிந்து அவர்களிடம் நேரடியாக வந்து, "ஓ ரிஷிமுனிகளே, நீங்கள் மிகவும் தீவிரமாக யாகங்களை செய்வதால் அதில் இருக்கும் இடையூறுகள் உங்களை துன்புறுத்துகிறது. நீங்கள் அதனை பற்றி கவலைப்பட வேண்டாம். விநாயகரை வழிபடுங்கள். அவரை வழிபட்டால் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும்" என்று கூறினார். ரிஷிமுனிகள் நாரதரின் அறிவுரையை மிகவும் மதித்து விநாயகரை பற்றி ஆராய்ந்து அவருக்கு சிறப்பு வழிபாடு செய்யத் தொடங்கினர். ரிஷிமுனிகள் அவர்களை சுத்தம் செய்து தனது மெய்யான பக்தியுடன் விநாயகரை அழைத்து வழிபாடு செய்தனர். விநாயகரின் திருமேனி அவர்களின் முன் தோன்றிய போது அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். விநாயகர் மிகவும் கருணை கொண்டவராகவும் அன்பு நிறைந்தவராகவும் இருந்தார். விநாயகர் ரிஷிமுனிகளின் பிரார்த்தனையை கேட்டு, "என்னை வழிபடுவது வழியாக நீங்கள் உங்களின் யாகங்களை எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றிகரமாக முடிக்க முடியும். உங்களின் அனைத்து இடையூறுகளும் விரைவில் அகலும். எனது அருளால் உங்கள் யாகங்கள் மிகுந்த வெற்றியுடன் முடிவடையும்" என்றார். விநாயகரின் அருளை உணர்ந்த ரிஷிமுனிகள் மகிழ்ச்சியுடன் தங்கள் யாகங்களை துவங்கி எல்லா தடைகளும் இல்லாமல் அவற்றை நிறைவாக முடித்தனர். இந்த அனுபவம் ரிஷிமுனிகளுக்கு விநாயகரின் மகத்துவத்தை உணரச் செய்தது. ரிஷிமுனிகள் விநாயகரிடம் ஒரு விருப்பத்தை முன்வைத்தனர். "ஓ விநாயகரே, நீங்கள் எங்களுடைய யாகத்தை வெற்றிகரமாக முடிக்க உதவினீர்கள். இனிமேல் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்காக நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்?" என்று கேட்டனர். விநாயகர் அவர்கள் கேட்டதை சிரித்துக்கொண்டே கேட்டார். "நீங்கள் என்னை வழிபடுவது மட்டுமே எனக்கு விருப்பம். அந்த வழிபாட்டில் நான் திருப்தி அடைகிறேன். நீங்கள் என்னை எப்போது வேண்டுமானாலும் அழைத்தால் நான் உங்களுடன் இருப்பேன். மேலும் இந்த நாளை சதுர்த்தி எப்போதும் எனது வழிபாட்டிற்காக கொண்டாடுங்கள். அந்த நாளில் என்னை வழிபடும் யாருடைய வேண்டுகோளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் இடையூறுகள் ஏற்படாது" என்றார். விநாயகரின் இந்த அருளால் ரிஷிமுனிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் விநாயகர் சதுர்த்தி என்ற பெயரில் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடத் தொடங்கினர். இந்த நாளில் விநாயகரை முழு பக்தியுடன் வழிபடுபவர்களின் அனைத்து இடையூறுகளும் அகலும் என்றும் அவர்களின் வாழ்க்கையில் சகல வளமும் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த கதையில் விநாயகர் தானே தனது பின் வந்த மெய்யான பக்தர்களுக்கு அருள் செய்யும் தெய்வம் என்று விளங்குகிறார். விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகரின் பெருமை மற்றும் அவரது அருளை பெற்றுக்கொள்ளும் ஒரு புனிதமான நாள். இந்த நாளில் விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் வரும் அனைத்து தடைகளும் அகன்று எல்லா காரியங்களிலும் வெற்றியை அடையலாம். அபிஷேகம், பால், தேன், பன்னீர், சந்தனம் ஆகியவற்றால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யவும், அலங்காரம், மஞ்சள், குங்குமம், புஷ்பங்கள் போன்றவற்றால் விநாயகரை அலங்கரிக்கவும், நெய்வேத்தியம், மோதகம், நெய், வெல்லம் போன்ற நெய்வேத்தியங்களை விநாயகருக்கு சமர்ப்பிக்கவும், பிரார்த்தனை, "ஓம் கணபதியே நம" எனது மந்திரங்களை ஜபிக்கவும், விரதம், சதுர்த்தி நாளில் விரதமிருந்து விநாயகரின் அருளை பெறலாம். இந்த கதை விநாயகர் சதுர்த்தியின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. இதனை அறிந்ததன் மூலம் நாமும் விநாயகரை முழுமையான பக்தியுடன் வழிபட்டு
அவர் அருளை பெற்று நம் வாழ்க்கையில் வரும் இடையூறுகளை அகற்ற முடியும். இந்த கதையை பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் மற்றும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள்.